ராவணன் பாடிய சிவதாண்டவ ஸ்தோத்திரம் கதை பற்றித் தெரியுமா உங்களுக்கு? அளவில்லா சக்திகளைக் கொண்டு தேவர்களை வென்று மூவுலகையும் ஆட்சி செய்து வந்தான். ஆனால் அவனுக்கு அகம்பாவம் அதிகமாக இருந்தது. அதனால் கைலாய மலையை கைப்பற்றி சிவபெருமானின் வலிமையை அவனுக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் எண்ணம் தோன்றியது. ஆகையால் ஒரு நாள் ராவணன் தன் சக்தி மற்றும் தந்திரங்களை பயன்படுத்தி கைலாய மலையை பெயர்த்து எடுத்துச் செல்ல முயற்சித்தான். அந்த அதிர்வை உணர்ந்த சிவபெருமான் மெதுவாக தன் கால் விரலை மலைக்கு கீழே அழுத்தினார். மலைக்கீழே ராவணன் நசுங்கிப் போனான். உடனே ராவணனின் கை கைலாய மலையின் அடியில் மாட்டிக்கொண்டது. உடனே ராவணன் வலியால் துடித்தான். அவன் தன் அகம்பாவத்தைத் துறந்து சிவனை பாட ஆரம்பித்தான். அதுவே சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் எனும் புகழ்பெற்ற பாடல். இதன் மூலம் சிவபெருமான் நமக்குச் சொல்லும் செய்தி: அகம்பாவம் வீழ்ச்சி, பக்தி உயர்வு. ஓம் நமः சிவாய.